2025 வருடத்தினுடைய பிரதேச செயலகத்தினுடைய நவராத்திரி விழாவின் 6ஆம் நாள் இன்றைய பூஜையிலே கலந்து கொண்டிருக்கின்ற நிர்வாக உத்தியோகத்தர் உட்பட்ட என்சக உத்தியோகத்தர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். முக்கியமாக 2 விடயங்களை உங்களிடம் கோரிக்கையாக வேண்டுகோளாக கேட்டுக்கொள்கின்றேன். ஒன்று, இந்த உரை அல்லது ஆற்றுகை என்பது மிக குறுகிய காலத்திலே கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு முதல் தான் என்னால் தயார்படுத்தப்பட்டது. அதில் சில வேளைகளிலே வழக்குகள், குறைகள், பிழைகள் இருக்கலாம். எனவே பெரியோராகிய நீங்கள் அனைவரும் அதனை பொறுத்துக் கொள்ள வேண்டும். 2வது விடயம், கிட்டத்தட்ட 5 வருடங்களாக இங்கே பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலகத்திலே பயணித்தாலும் பழைக்கு என்னுடைய முதல் மேடை. பச்சிலைப்பள்ளியிலே முதல் செய்கின்ற ஒரு ஆற்றுகை. எனவே அதிலும் சில வேளைகளில் தவறுகள் இருக்கலாம். எனவே அதற்கு பெரியோர்களாகிய உங்களுடைய பொறுமையினை கேட்டிருக்கின்றேன். ஓகே, நவராத்திரி விழாவில் நாங்கள் பல்வேறு விடயங்களை ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு தடவையும் நினைவு கூறுகின்ற வகையிலே நாங்கள் அனுஷ்டிப்பது வழமை. குறிப்பாக சொல்ல போனால் விஜயதசமி அன்று மகுடாசுர மர்த்தனியாகிய துர்க்கை மகுடாசுரனை சங்காரம் செய்தால் என்ற அடிப்படையிலே கன்னிவாழையினை வெட்டி நாங்கள் அந்த நிகழ்வினை அனுஷ்டிக்கின்றோம். அதாவது தொடர்ச்சியாக அதனை ஞாபகப்படுத்தி வருகின்றோம். அதே போல புதிய கலைகளை ஆரம்பிக்கிறதுக்கும் புதிய கலை பயணங்களை தொடங்குவதற்கும் உரிய சிறந்த காலமாக நாங்கள் நவராத்திரி காலத்தினை பயன்படுத்துகிறோம். அதே போல ஏடு தொடக்குதல் என்று சொல்லப்படுகின்ற வித்யாரம்பத்தினையும் இந்த நவராத்திரி காலத்திலேயேதான் அதிகமான மக்கள், கிட்டத்தட்ட 90% மேற்பட்ட மக்கள் இந்துக்களாக இருக்கின்றவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள். தைப்பூசம், சித்திரை வருடப்பிறப்பு போன்ற சுப நாட்களிலே தொடங்கினாலும் கூட இந்த வித்யாரம்பத்தினை நாங்கள் அதிகமாக தொடக்குவது கலைத்தாயினுடைய அருளையும் அவளுடைய ஞானத்தினையும் வேண்டிக் கொள்ளுகின்ற நோக்கத்திற்காக நவராத்திரி காலத்திலேயே அவற்றினை தொடங்குவது வழக்கம். அதே போல நீண்ட காலமாக, மிக நீண்ட காலத்துக்கு முற்பட்டிருந்தே தொண்டு தொட்டு பயிலப்பட்டு வந்த ஒரு விடயம் இந்த நான் குறிப்பிட்ட விடயங்களில் இருந்து வழக்கொழிந்து போய் கொண்டிருக்கின்றன. யாராவது சொல்ல முடியுமா? அதிகமாக நாங்கள் பயன்படுத்தி வந்த ஒரு விடயம் வழக்கொழிந்து போய் கொண்டிருக்கிறது. யாராவது? ஓகே, கொலு வைத்தல் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கொலு வைத்தல் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். நவராத்திரியோட தொடர்புடைய சக்தி விரதத்தோடு சக்தியினுடைய ஞானத்தினை அல்லது சக்தியினுடைய அருளினை பெறுவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு மிக மிக முக்கியமான நிகழ்வு. தொன்று தொட்டு இன்று வரை கொலு வைத்தல் என்பது மிக முக்கியமாக இருக்க வேண்டும். நவராத்திரி மேடையிலே கொலு என்பது கட்டாயமாக இருக்க வேண்டும். கொலு என்ன? அப்ப நான் இப்ப உங்களோட கதைக்க போற விஷயம் கொலு வைத்தல் தொடர்பான. கொலு என்றால் என்ன என்று பார்த்தோம்னா, கொலு என்று சொன்னால் அரங்கம் அல்லது காட்சி என்று பொருள்படும். கொலு என்பது அரங்கம் அல்லது காட்சி என்று பொருள் கொள்ளப்படுகின்றது. அதுக்கு இன்னும் ஒரு பொருள் மிக சிறப்பாக இருக்கின்றது, அழகு என்று சொல்லுவார். இந்த கொலு என்பது தெலுங்கு மொழி சொல்லாக இருக்கின்றது. தெலுங்கு மொழியிலிருந்து தோன்றிய ஒரு வேர் சொல்தான் கொலு என்ற சொல். அந்த கொலு என்ற சொல்லினுடைய தோற்றுவாய் அல்லது தோற்றம் என்பது தெலுங்கிலே இருந்து தோன்றியது. இதற்குரிய தமிழர்த்தம் தெய்வீக இருப்பு அல்லது வீற்றிருத்தல் என்று பொருள் கொள்ளப்படுகிறது. தெய்வீக அர்த்தம் அல்லது வீற்றிருப்பு என்று பொருள் கொள்ளப்படுகின்றது. இதனை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் இந்த கொலு வைத்தல் என்பதை கொலு வீற்றிருத்தல், கொலு வைத்தல், கொலுவிருத்தல் என்று சொல்லி எங்களுடைய இயலுமைக்கேற்ற வகையிலே அல்லது எங்களுடைய பயன்பாட்டுக்கேற்ற வகையிலே வெவ்வேறு சொற்களால் வெவ்வேறு பதங்களை கொண்டு அழைக்கின்றோம். நவராத்திரியை அனுஷ்டிக்கின்ற பல மொழி குழுமங்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் தமிழர்கள், கன்னடர்கள் இருக்கின்றார்கள், தெலுங்கர்கள் இருக்கின்றார்கள், உருது மொழியினை பேசுபவர்கள் இருக்கின்றார்கள். இப்படி பல்வேறுபட்ட மொழி குழுமத்தினர் இந்த நவராத்திரியினை மிக முக்கியமான ஒரு பூஜையாக கொண்டாடி வருகின்றார். தென்னிந்தியாவை விட வட இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா துர்க்கைக்கு தான் அதிகமான கோயில்கள் இருக்கின்றது. அந்த அளவுக்கு ஆந்திரா, கர்நாடகா, வட இந்திய பிரதேசங்களிலே
இந்த சக்தி விரதத்துக்கும் குறிப்பாக நவராத்திரிக்கும் முக்கியமான ஒரு இடம் இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் பார்த்தால் தெலுங்கிலே இந்த கொலுவைத்தலுக்கு ஒரு சொல் சொல்லுவார்கள், பொம்மல கொலவு. பொம்மல கொலவு என்பது தெலுங்கிலே சொல்லப்படுகின்ற முக்கியமான சொல். தற்காலத்திலே தெலுங்கு பிரதேசத்திலே மிக முக்கியமான ஒரு சொல்லாக போய்கொண்டிருக்கிறது. இதற்குரிய பொருள் பொன்மகளின் கோட்டை. பொன்மகளின் கோட்டை. அதே போல கன்னட மொழியிலே பொம்பே கப்பா என்று சொல்லுவார்கள். கன்னட மொழியிலே பொம்பே கப்பா என்று சொல்லுவார்கள். அதாவது பொம்மை திருவிழா. அதனைத்தான் நாங்கள் கொலுவைத்தல் அல்லது கொலுவி திருத்தல் என்று சொல்லுவோம். பெரும்பாலும் தமிழர்கள் என்பதற்கு அப்பால், நாங்க தமிழர்கள் என்பதற்கு அப்பால் தமிழ் மொழி பேசுபவர்களை தவிர வேறு மொழி பேசுகின்ற இந்துக்கள் இருக்கின்றார்கள். குறிப்பாக நேபாளம், மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் இந்தியாவினுடைய தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேசம் முதலியவற்றிலே இந்த நவராத்திரியுடன் இணைத்து இந்த கொலுவைத்தல் என்பது முக்கியமான ஒரு விடயமாக கொள்ளப்படுகின்றது. இவ்வகையிலே கொலுவைத்தல் என்பது பொம்மைகளை வைத்து வழிபடுகின்ற ஒரு வழிபாடு. நவராத்திரியோடு சேர்த்து கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு. எனவே எதிர்வரும் காலங்களிலும் இந்த கொலுவைத்தல் என்ற நடைமுறையினை எங்களுடைய பூஜை காலங்களிலும் தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என கேட்டு இந்த சந்தர்ப்பத்தை அளித்தமைக்கு நன்றி கூறி அமர்ந்தேன்.